தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துகிட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். திருஞானம் உங்களிடமிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். 2021 செப்டம்பர் 18 ஆளுநர் இங்கே பொறுப்பேற்றதுலேருந்தே தொடர்ச்சியான விமர்சனங்கள், நிறையா கருத்துக்கள். மாநில அரசுக்கு ஒத்துழைக்க மறுக்கிறார், மசோதாக்களை நிலுவையில் நிறுத்தி வைக்கிறார் அப்படின்னு தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைத்து வந்தது திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும். இப்போது மாற்றப்பட்டிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க, எப்படி பார்க்கலாம்? நான் சொல்வதை விட திமுக வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. திமுக அணி தங்களுடைய ஸ்டார் கேம்பெயினரை இழந்து விட்டது அப்படின்னு சொல்லி நக்கலாக திமுகவோட ஸ்டார் கேம்பெயினர். ஆமாம், அதாவது ஏற்கனவே முதல்வரும் சொல்லிட்டு இருக்காரு, துணை முதல்வர் கூட சொல்லியிருக்காரு, தயவுசெய்து அவரை மட்டும் மாற்றிடாதீங்க, ஏன்னா எங்களுக்கு நல்ல கேம்பெயின் பண்ணுற அவர் தான். என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னா, உண்மையில் இன்றைய தேர்தல் திராவிட மாடலுக்கும் சனாதன மாடலுக்கும் இடையிலான தேர்தல் தான். ஆளுநரை வைத்து அப்போ திமுக அரசியல் செய்து வந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா நீங்கள் சொல்கிறது மூலிமா? ஆளுநர் வந்து ஸ்டார் கேம்பெயினராக அவரை நீங்கள் அட்ரஸ் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன். இல்லை, திராவிட மாடலுக்கு எதிரான ஒரு மாடலை அவர் முன்வைத்ததால் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வது எளிதாக இருந்தது. அவர் வந்து சனாதனத்தை உயர்த்தி பிடித்தார். இப்போ கூட ஹோலிக்காக ஒரு ஆளுநர் மாளிகையே ஒரு பஜனை மடமாக மாற்றியிருந்தார். போகிற இடங்கள்லாம் தமிழுக்கு எதிராக பேசுகிறது, ஏன்னா தமிழ்தாய் வாழ்த்து பாட வேணான்னு நினைக்கிறது, அப்படியே பாடினாலும் திராவிடம் என்ற வார்த்தை அதில் வராத மாதிரி பாட வைக்கிறது. ஏன்னா அண்ணா, பெரியார், காமராஜர் போன்ற வார்த்தைகளே வரக்கூடாது, ஈவன் அம்பேத்கர் வரக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, சமூக நீதிக்கு எதிரான ஒரு சிம்பல் தான் ஆளுநர் ரவி. அப்படி தான் இருந்தார். அது வந்து கேம்பெயின் பண்ணுறதுக்கு ஈஸி. அதாவது தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாகவே இந்த சனாதனம் மீது, மதவெறி மீது ஒரு எதிர்ப்புணர்வு கொண்டவர்கள். அதை வந்து சிம்பலைஸ் பண்ணக்கூடிய ஒரு மனிதராக ஆளுநர் ஆர் என் ரவி இருந்தார். ஸோ அப்படிப்பட்ட ஒருவர் தொடர்ந்தால் ஈஸியாக கேம்பெயின் பண்ணிடலாம். எப்படி வந்து திராவிட மாடல் ஜெயிக்குது அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்குது. இன்றைக்கு கூட நம்முடைய முதல்வர் புதிய இலக்குகளை சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்று நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது தமிழ்நாடு வேறு எந்த மாநிலத்தை விட மிக அதிக வளர்ச்சியை கொண்டிருக்கிறது. 11.19% growth, எக்கனாமிக் க்ரோத், ஜிடிபி க்ரோத்துங்கிறது மற்ற மாநிலங்கள்லாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத க்ரோத். இது எதுக்கு இடையிலன்னா, ஒன்றிய அரசு கைகால கட்டி போடுது. நீ ₹1 கொடுத்தா 29 காசு தான் தரேன்னு சொல்லி அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குது. மாணவர்களுக்கான கல்வி நிதி 3500 கோடி ரூபா நிறுத்தி வச்சுருக்கு. ஒரே காரணம், நீ வந்து இந்தியை ஏற்றுக்கோ, இந்தியை ஏற்றுக்கிட்டேன்னா 10,000 கோடி தரேன், ஏற்றுக்கலான்னு சொன்னால் இந்த 3500 கோடியை நிறுத்தி வைப்பேன்னு பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணுறாரு, பிளாக்மெயில் பண்ணுறாரு மத்திய கல்வி அமைச்சர். இதுக்கெல்லாம் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருந்துட்டு இங்கே சப்போர்ட் பண்ணுறவர் ஆளுநர் ரவி. அவர் போகிற இடங்கள்லாம் திராவிடம் என்பது வெறும் மாயை, ஏற்கனவே காலாவதியான கோட்பாடு இப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. உண்மையில் திராவிட மாடலோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி மக்கள் கண்ணெதிராக பார்க்குறாங்க. இல்லை, இப்போ அந்த ஆளுநரோட எதிர்ப்புக்கு பின்னணியில் வந்து அது மட்டும்தான் பிரச்சனையா? அவர் இது போன்ற விமர்சனங்களை முன்வைத்தார், சனாதனம் குறித்து பேசினார், திராவிடத்தை எதிர்த்தார் என்பது தான் பிரச்சனையா? அடிப்படையான பிரச்சனையாக தானே. நான் தான் சொல்லலை, இன்றைய தேர்தலை திராவிட மாடலுக்கும் சனாதன மாடலுக்கும் எதிரான தேர்தல் தான். இதில் வந்து சனாதனத்தினுடைய ஹோல் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தார். அவரை பார்த்தாலே ஒரு பஜனை மட புரோக்கராக தான் இருந்தார். போகிற இடங்கள்லாம் மீண்டும் மீண்டும் ஏன் அதை நீங்கள் குறிப்பிட்டுட்டே இருக்கீங்க? பஜனை மடம் தவறான வார்த்தை நடத்தப்பட்டது, ஏன் நீங்கள் அதை அப்படி? அப்புறம் நான் முதலமைச்சரை பற்றி அதே வார்த்தையை பயன்படுத்த நான் பார்க்குறேன். டிடிஎஸ் நான் பார்க்குறேன். நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து பேசுங்க. அதாவது கல்வி நிறுவனங்கள் அறிவியல் பார்வை மாணவர்களிடம் தர வேண்டிய அமைப்புகள். அங்கே போய் வந்து கோமிய கோட்பாடையில் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தால் என்ன ஆகும்? மாணவர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மாணவர்கள் பல வகையில் எக்ஸல் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா 2021 உயர்கல்வி நிறுவனங்கள், அதாவது தனிச்சிறப்பு பெற்ற உயர்கல்வி நிறுவனங்கள், ஐஐடி மாதிரி நிறுவனங்களுக்கு போனவங்க வருஷத்துக்கு 50 பேர். இன்றைக்கி 500 பேருக்கு மேலே போகிறாங்க. அதில் 50 பேர் ட்ரைபல் ஸ்கூல்ஸ்லேருந்து போகிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பிளான்டு அட்டாக் மூலம் தான் நடக்குது. அதாவது இடைநிற்றல் தவிர்ப்பது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நில், 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் சாதிக்கலை. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய உழைப்பு இருக்குது, ஒரு கோட்பாடு இருக்குது, ஒரு சிஸ்டமேட்டிக் ஒர்க் இருக்குது. இதை வந்து டீக்ரேட் பண்ணுறது தான் ஆளுநருடைய வேலையாக இருந்தது. அவர் எங்கேயா சொல்லியிருக்காரா? இன்றைக்கு முதல்வர் போராட தமிழகத்தின் வளர்ச்சியை பாதிக்கும் வகையில் டீக்ரேட் பண்ணாருன்னு சொன்னீங்க இல்லையா? அவர் ஒரே ஒரு இடத்துல அவர் பேசியிருக்காரா? $1 trillion நம்முடைய முதல்வர்
ஒரு எக்ஸ்ட்ராடனரி டார்கெட் வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. அதாவது $1 trillion கிட்டத்தட்ட 90 லட்சம் கோடி ரூபாய் ஜிடிபி. இன்றைக்கு வந்து அவர் சாதிச்சு காட்டியிருக்கிறாரு. 20 லட்சம் கோடி டார்கெட்லேருந்து ஏடிஎம்கே பீரியட் முடியும் போது அதுலேருந்து 35 லட்சம் கோடியாக உயர்த்தியிருக்கிறார். இப்போ 90 lakhs டார்கெட் வைக்கிறார் இன்னும் 5 வருஷத்தில். இப்படி ஒரு அற்புதமான டார்கெட் வச்சு ஒரு தமிழ்நாட்டை வழிநடத்துகிறார் நம்முடைய முதல்வர். ஆனால் இதை பற்றி எங்கேயா பேசியிருப்பார்? ஒருபோதும் இல்லை. நீங்க தான் ஆளுநரை ஏற்கவே இல்லைங்க. அவர் பேசுறாருன்னா பேசலாம்ல. இப்ப அவர் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதுதான் ஆளுநர் வந்து அது வரவேற்பா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஆளுநர் வந்து ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாட்டுக்குமான பிரிட்ஜா இருக்கணும். ஏன்னா அங்க 3500 கோடி அவருடைய பணி அதுதானே. ஆமா, 3500 கோடி நிறுத்தி வைக்கிறான்னு ஒரு குரல் கொடுப்பாரு அவரு. என்னுடைய மாணவனுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது குடுன்னு சொல்லி என்னைக்கா கேட்டிருப்பாரா? நிச்சயமா அவர் வந்து தொந்தரவு பண்ணக்கூடிய ஆள். அப்படிப்பட்ட ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து பிஜேபி அனுப்பியிருந்தது. ஆனால் இப்போ அளவுக்கு அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டதுனால இந்த நேரத்தில் மேற்கு வங்கத்துக்கு இதே மாதிரி ஒரு ஆள் தேவைப்பட்டது, அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. இப்போ பிரச்சனை ஆளுநர் ரவியா ஆளுநர்களா? ஆளுநர் ரவி. ஏன்னா இப்போ ஆளுநர் ரவி என்பவர் முதல் முறையாக தமிழகத்தில் களம் காணவில்லை. நிறையா ஆளுநர்களோட தொடர்ச்சி தான் நம்ம ஆர் என் ரவியை பார்த்து. இப்போ ஆர் என் ரவியை மாற்றி விட்டால் இப்போ எல்லா பிரச்சனையும் சரியாயிருமா அப்படின்னு நினைக்கிறீங்களா திமுக? அப்படிலாம் இல்லை. ஆளுநர் ரவி என்பவர் அந்த சனாதன கோட்பாட்டின் பிரதிநிதியாக இருந்தார். ஒன்றிய அரசு இன்றைக்கி நம்ம டிகேஎஸ் இளங்கோவன் சொல்லியிருக்காரு, அது வந்து ஒரு லாலெஸ் கவர்மெண்ட், எந்த சட்டங்களுக்கும் உட்படாதது. அது இந்தியாவிலே வேறு எல்லாரும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். பிரதமர், முதல்வர், ஜனாதிபதி, துணை எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆளுநர் மட்டும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அவர் வந்து அரசியல் சாசன விதிகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டது தான் அவருடைய வழியாக இருக்குது. அதில் ஆளுநர் ஆர் என் ரவி ஒரு எக்ஸ்ட்ராடனரி கேரக்டராக இருந்தார். அப்படி உட்பட்ட ஒரு கேரக்டர் இன்றைக்கி மேற்கு வங்கத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். சீமான் கூட சொல்லியிருக்கிறாரு, அந்த அம்மா தான் பாவம் அப்படின்ட்டுருக்காரு. என்னை பொறுத்தவரை அவங்களும் சரியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அதாவது தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றுறதுல நம்முடைய முதல்வர் எப்படியோ அதே மாதிரி மம்தா பானர்ஜியும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அது களத்தில் இறங்கி போகிறோம். நம்ம தமிழகத்தில் இந்த ஆளுநர் விவகாரம் குறித்து பேசும்போதெல்லாம் மற்றொரு கருத்து வந்து முன்வைக்கப்படுது. திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசாங்கத்தில் கூட்டணியில் வலுவாக இருந்தபோது ஆளுநர்களை எதிர்ப்பது அல்லது இந்த கோரிக்கையை முன்வைத்து செய்திருக்க வேண்டியதை செய்ய தவறிவிட்டது, மீண்டும் மீண்டும் இங்கே அரசியலாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்து தொடர்கிறது. எப்படி பார்க்கலாம்? ஆளுநர்கள் அந்த இடத்தை தவறு விட்டதா இல்லை அது வேணும்னே அப்படிதான் அரசியல் நகர்வா புரிஞ்சுக்கலாம்? ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லைன்றது அண்ணா சொன்ன வார்த்தை. இன்னமும் அதே தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கும் அதுதான் இருக்குது. ஆனால் அது அரசியல் அமைப்பின் ஒரு பார்ட்டாக, ஒரு நாட்டினுடைய நிர்வாக அமைப்பின் ஒரு பார்ட்டாக இருக்கும்போது அட்லீஸ்ட் தொந்தரவு இல்லாமல் இருங்க. உங்களுடைய ரோல் வந்து பிரிட்ஜிங் த கேப். ஒன்றியத்துக்கும் மாநில அரசுக்குமான ஒரு பிரிட்ஜாக நீங்கள் இருக்கணும். அந்த ரோலை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இடைஞ்சலாக இருக்காதீங்க. ஏன்னா இந்த மாநிலத்தின் டார்கெட் என்னவோ அதுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காதீங்க. இங்கே உள்ள மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு எது சாதகமோ அதை மறுத்து ஒரு ஆளுநர் மாளிகை பஜனை மடமாக மாற்றாதீங்க அப்படிங்கிறத நம்முடைய கோரிக்கை. ஏன்னா நீங்கள் வந்து சம்பளம் வாங்குறது தமிழ்நாட்டு மக்களின் பணம். இந்த பணம் உங்களுடைய விசிட்டு, உங்களுடைய யூனிவர்சிட்டி விசிட் எல்லாத்துக்கும் அடிப்படை தமிழ்நாட்டு மக்களின் பணம். இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணி தமிழ்நாட்டை பின்னோக்கி தள்ளாதீங்க. ஒரு காட்டுமிராண்டி கால ஆட்சிக்கு தள்ளிட்டு போகிறதான் பிஜேபியோட நோக்கம். திராவிட மாடல் வந்து முன்னோக்கி கொண்டு செல்லுது. $1 trillion தற்போது ஒரே ஒரு விளக்கம் சொல்றாங்க. அரசியல் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. உலகத்தில் 195 நாடுகள் இருக்கு. இதில் 175 நாடுகள் லெஸ் தேன் $1 trillion எக்கானமி சாதிச்சிருக்கிறாங்க. இது வந்து 28 மாநிலத்தில் ஒரு மாநிலம் $1 trillion டார்கெட் வைக்குது. 175 நாடுகளுக்கு இணையான ஒரு டார்கெட் வைக்குது. ஸோ இது எவ்வளோ முக்கியமான விஷயம். இதை பற்றி என்னைக்காவது ஆளுநர் பேசியிருப்பாரா? அதை பற்றி புரிதல் அவருக்கு இருக்குமா? புரிதல் இருந்தால் கூட அதை மறைத்து பேசுகிறார். எப்பவும் போராடலாம் சனாதன கோட்பாடுகளே பேசுகிறது ஒரு தொழிலாக வச்சுருந்தார். அதனால் ஒரு சிம்பிளாக இருந்தார். அவர் வந்து ஈஸி. அதாவது நீங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அந்த பின்னணியில் இப்போ ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. இது இப்போ தற்போதைய இந்த மாற்றம் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். இது பின்னால் என்ன இருக்கும்னு யோசிக்குது திராவிட முன்னேற்ற கழகமும் அதற்கு கூட்டணியும். அஃப்கோர்ஸ் இதை எதிர்ப்பாளர்கள் எல்லாம் ஒருவேளை அதிமுக கூட அந்த கோரிக்கை வச்சிருக்கலாம். இவர் வந்து ஓவராக எக்ஸ்போஸ் பண்ணி விட்றாரு. ஏன்னா அதிமுகவுக்கு எல்லாமே குடைச்சல் தான். அங்கே திருப்பரங்குன்ற இஷ்யூ இப்போ அதிமுக சொல்லி மாற்றிருப்பாங்கன்னு நம்புறீங்க? அதாவது விரும்பியிருக்கலாம், சொன்னாங்களோ இல்லையோ சரியா. இவங்க வந்து ஒரு கூடுதல் எக்ஸ்போஷர் கொடுக்கக்கூடிய ஒரு நபர். அதனால் அவர் போனதில் உள்ளூர மகிழ்ச்சி அதிமுகவுக்கு இருக்கும். ஏன்னா ஈஸி டு கேம்பெயின் திமுகவுக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மனிதர், அது தமிழுக்கு எதிரானவர், அண்ணாவுக்கு எதிரானவர், பெரியாருக்கு எதிரானவர், காமராஜருக்கு எதிரானவர். அப்படிங்கும்போது மக்கள் ஈஸியாக கன்வின்ஸ் ஆகிடுவாங்க இல்லையா? பிஜேபியும் ஆளுநரும் ஒன்று. இவங்க கோட்பாடே இது தான்.
இவங்க வந்து இந்தி திணிப்பை ஆதரிக்கிறாங்க. சரியா? இப்போது திருச்சியில் பார்த்தீங்க, ஏன்னா அந்த கோட்ட மேலாளருடைய அறையில் சமஸ்கிருத பெயர் ஆங்கிலத்தில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. திமுக தான் களமிறங்கி போராடுது. வேற யார் போராடுறா? போராடி உள்ளிட்ட எல்லாமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க சார். மற்றவங்க பேருக்கு சொல்றாங்க. எல்லாமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. களத்தில் இறங்கி மை பூசி போராடி அதை மாற்ற வைக்கிறது இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாண்ட் வந்து திமுக தான் எடுக்குது. ஏன்னா அது வந்து மொழி உரிமைக்காக மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய திமுக அதை சாதிச்சு காட்டுறது. மற்றவங்களுக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லை. நம்ம தொடர்ந்து நன்றி. திருஞானம் மக்கள் தீர்ப்பு தொடர்பு அவங்களுடைய கருத்து. சர்ச்சையை தவிர்த்தல் 44% சர்ச்சையை தவிர்த்தல்ங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அது சரியான கருத்து தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆளுநர் RN ரவி ஒரு RSS சனாதன சங்கி என்று அம்பலப்படுத்தப்பட்டவர். ஏன்னா அவர் தொடர்ந்தால் தேர்தலையும் இன்னும் திமுக அன்னைக்கு தான் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற சர்ச்சையை தவிர்ப்பதற்காகத்தான் இது செய்யப்பட்டிருக்கு. அவர் 4 ஆண்டுகளாக தொடர்ந்து சட்டசபையை இதிலிருந்து வெளிநடப்பு பண்ணார். 5வது முறையாக அவர் வெளிநடப்பு செய்ய வைக்கப்பட்டுள்ளார். என தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளார். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு என்ற வார்த்தையே ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தர். காமராஜர், அண்ணா, பெரியார், அம்பேத்கர் எந்த தலைவர்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னவர். அப்படிப்பட்ட ஒரு சனாதன மனிதரை மேற்கு வங்க தேர்தல் திமுகவுடன் அனுசரணை அதை நீங்கள் பார்க்கலையா? அது அதாவது மேற்கு வங்க தேர்தல் என்பது ஒரு முக்கியமான விஷயம்தான். திமுகவுடன் அனுசரணை என்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா ஆமாம், திமுக வந்து தொடர்ந்து அவர் அம்பலப்படுத்திட்டு வந்திருக்கு, போராடிட்டு வந்திருக்கு. அதை வந்து அவர் வந்து ஸ்டார் கம்பெயினர்னு சொன்னதே கேலியாகத்தான். எங்களுக்கு வேலை ஈஸி அப்படிங்கிறது தான். நன்றி.